ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மொட்டை அடிச்சிருக்கா பார்த்தீங்களா? அது திருப்பிக்கு மொட்டை அடிச்சிருக்கேன். அது செகண்ட் மொட்டை அடித்தாச்சு. இப்போ தேர்ட் மொட்டை தான் அடிச்சிருக்கேன். இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நாம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். C to D பார்த்தோம். இப்போது E to F பார்க்க போகிறோம். ஹோம்ஒர்க்ஸ் எழுதிட்டீங்களா? இப்போ நம்ம E to F போகலாம். இப்போ நாம் பார்க்கலாம். ஒரு ரெட் லைன்ல இருந்துட்டு ஒரு ஸ்லாண்டிங் லைன், ப்ளூ லைன் பக்கம், அப்புறம் இங்கே ஒரு ரெட் லைனில் ஸ்லீப்பிங் லைன். எஃப் உங்களுக்கு நல்லா ஈஸி தான். இப்படி ஒரு ரெட் லைன், ரெண்டு ஒரு ஸ்லாண்டிங் லைன், அப்புறம் ரெண்டு ஸ்லீப்பிங் லைன், அவ்வளோதான். இதுதான் கொஞ்சமாக கஷ்டம். ஒரு ஸ்லீப்பிங் லைன், ப்ளூ ரெட் லைனில் இன்னும் ப்ளூ லைன் ஸ்லீப்பிங் லைன், இன்னும் ப்ளூ லைனில் ஸ்லீப்பிங் லைன், ப்ளூ லைனை தான் நிறுத்தணும். ஒரு ஸ்லாண்டிங் லைன், அப்புறமா ஸ்லீப்பிங் லைன் ரெட் லைனில், அப்புறம் ப்ளூ லைனில் இன்னும் ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் இன்னும் ஸ்லீப்பிங் லைன். இப்போ நான் ஸ்மாலி போகலாம். ஸ்மாலி நீங்கள் நாம் எப்படி ப்ளூ கலர் தான் எழுதணும். என்ன எல்லா லெட்டர்ஸும் ஸ்மால் லெட்டர்ஸும் இந்த ப்ளூ லைனில் இன்னும் கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் இந்த ரெட் லைனில் இன்னும், ஆனால் கொஞ்சம் ப்ளூ லைனில் பண்ணணும். சரி, நான் ஸ்மாலி போகலாம். பேசிட்டு இந்த டைம் வேஸ்ட்டாக கூட ஒரு ஸ்லீப்பிங் லைன் எடுக்காமல் இப்படி நாம் இப்படி போட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு அப்படி இப்படி இன்னொரு போட்டு காமிக்கிறேன். நம்ம இப்படி போட்டு கை எடுக்காமல் இப்படி, அப்புறம் இங்கே இதான் ஸ்மாலி. நம்ம இன்னொரு போட்டுக்கலாமா? 4 தான் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியலன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இப்படி டாட் வச்சு தர சொல்லுங்க. போட்டுக்கலாம். கேபிட்டல் இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது. இங்கேருந்து இப்படி போடக்கூடாது, சின்னதாக போடக்கூடாது. நாம் அப்படியே போட்டலாம். இப்படி போட்டு உங்களுக்கு தெரியலன்னா இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு இப்படி போட்டு நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா? இப்படி போட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் போடலாம். எப்படின்னா இப்படி, அப்புறம் இப்படி கரெக்டாக போட்டுருந்தேன். நான் சின்ன வயசில் தான் எப்போவுமே இப்படி கிரி வச்சிடுவேன். எனக்கே காமெடியாக இருக்குது. இதான் ஸ்மாலி பார்க்கல பண்ணலாமா? இப்படி, அப்புறம் இப்படி. ஓகே, இப்போ நம்ம எஃப் ஸ்மால் எஃப் கேபிட்டல் எஃப். ஸ்மால் எஃப்பும் ரொம்ப ஈஸி, கேபிட்டல் எஃப்பும் ரொம்ப ஈஸி. நான் பார்க்கலாமா? இப்படி போட்டு ஒரு ஸ்லாண்டிங் லைன் இப்படியோடு நிறுத்தணும். ரொம்ப கஷ்டம்னா எஃப் ரொம்ப ஈஸி. கீழே போட்டுக்கலாம், அப்புறம் ஈஸியாக இருக்கும். போட்டு இப்படி போட்டு அவ்வளோதான். எஃப் எப்படின்னா ரெட் லைனில் இப்படி போட்டு வளைஞ்சிடணும். நம்ம இப்படி வளைவோல அப்படி மழை வளைஞ்சிட்டு ஒரு சின்ன ஸ்மால் போட்டணும். இப்போ வச்சு போட்டலாமா? கீழேருந்து மேலே போய் வளைஞ்சி எஃப் போட்டுடலாம். நீங்கள் மேலேருந்து கீழே போட்டுக்கலாம், கீழேருந்து மேலே போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஸ்மால் எஃப். ஆனால் கேபிட்டல் எஃப்லாம் இப்படி போட்டு இப்படி பண்ணணும். நாங்கள் இது ஹோம்ஒர்க்கே எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹோம்ஒர்க் தான் பண்ணணும். இதை உடனே ப்ளூ
சொல்லி காமிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக பண்ணும். இப்போட்டு ஸ்மால் ஸ்லீப்பிங் லைன், இங்கே ஸ்லீப்பிங் லைன் யாக்கு போட்டுக்கலாமா? அதனால இப்போ இப்படி ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங், அப்புறம் இப்படி இங்கே ஒரு சின்ன கோடு தெரியணும். அப்புறம் அது எஃப்பாக மாறும். அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன். உங்களுக்கு தெரியலன்னா பேரண்ட்ஸ் கிட்ட டாட் வச்சு கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்களே எழுதிக்கோங்க பார்த்து. மேம்பா எனக்கு டெய்லி கார்னிங் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அதில் ப்ராஜெக்ட்லாம் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் அதை கற்றுத்தரேன். இப்போ இந்த ஹோம்ஒர்க்கை எடுத்துக்கோங்க. நாம் போக போக இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கஷ்டம் இருந்துச்சுன்னா ஐ எம் சேட், நீங்கள் டயர்டாக இருந்துச்சுன்னா ஐ எம் டயர்ட் அது சொல்லணும். நாம் இப்போ 2 படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் ஃபோனிக்ஸ் ஒன் பார்க்கலாம். நம்ம எஃபோனிக்ஸ் ஒன் பார்க்கலாம். எஃபோனிக்ஸ் ஒன் பார்க்கலாம். வீடியோ பார்த்தெல்லாம் நம்ம இப்போ ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எஃப்ஓயும் பார்க்க வேணாம், ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏ as a son, X, apple. இப்போ நம்ம பி போகலாம். B as a son, boy, bat, bucket, broom. இப்போ நெக்ஸ்ட்டு இது படிச்சிடலாம். C as a son, cat, carrot, camel, card. D போகலாம். D as a son, duck, drum, door, dog. இப்போ புதுசாக படிச்சிருக்கோம்ல, பார்த்துக்கோங்க. இயும் எஃப் படிச்சிருக்கோம். நாம் படிச்சுட்டு எஃப் போகலாம். இப்போது போகலாம். ஏ பின்னாடி நாம் திருப்பினோம்ல, அன்னியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லிட்டேன். இ as a sound பார்த்துக்கோங்க. இதான் இ. இதை ப்ளூ கலர் இருக்கிறதா இ as a இது ஸ்மாலி, இது கேபிட்டல் இ. இந்த ஸ்மாலி கேபிட்டல் இ தான் போட்டிருக்கோம். இ as a sound. ஏ elephant. ஏ egg. ஏ engine. ஏ elbow. இதெல்லாம் elbow, அதனால இதான் elbow. இப்போ எஃப் போகலாம். எஃப் as a sound. Fish, frog, fan, 5. இப்போ இது ஃபேனா, அப்புறம் இங்கே எஃப்லாம் போட்டிருக்கு. எஃப் வந்தாலே ஃபிஷ், ஃப்ராக், ஃபேன், 5. ஓவன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு தரத்தை புரிஞ்சிருக்கும். இல்லாட்டி நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவைஸ் பண்ணிக்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.